Hello students, this is Ranjit. Today we have to see 12th Max Unit 12 Exercise 12.1ல 4th sum பார்க்குறோம். Let A equal to A plus root 5B. அதாவது Aன்னு ஒரு செட்டில் சம் எலமெண்ட்ஸ் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் சிங்கிளாக இருக்குது, செகண்ட் எலமெண்ட் கூட ரூட் 5 மல்டிப்ளை ஆயிருக்கு அப்படின்னு இருக்கும்போது இந்த ரெண்டு எலமெண்ட்டும் என்னவா இருக்கணும்? இசட் இன்டிஜராக இருக்கணும் அப்படின்னா செக் வெதர் தி யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் இஸ் பைனரி ஆன் ஏ. யூஷுவல் மல்டிப்ளிகேஷனில் ஏன்றது பைனரியான்னு கேட்டிருக்காங்க. தட்ஸ் ஆல். ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் சம் எலமெண்ட் எடுத்துக்கிறோம். 1 2 அப்படின்னு நானாக ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறேன். 1 2ன்னு அது இசட்டில் இருக்குன்னு நானாக எடுத்துக்கிறேன். அப்படி இருக்கும்போது இதை எடுத்துகிட்டு வந்து இந்த இதில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஏவுக்கு பதில் 1 ப்ளஸ் பிக்கு பதில் 2 கொடுத்து என்ன இருக்கு பாருங்கள் கூட ரூட் 5 அப்படின்னு இருக்கணும். கண்டிப்பாக இந்த அமைப்பு வந்து ஏ தான். அடுத்தது இன்னும் ஏதோ ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன். 2 3 நானாக தான் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு நம்பரையும் இதில் அப்ளை பண்ணும்போது 2 ப்ளஸ் 3 ரூட் 5 இதுவும் எங்கே இருக்குது? கண்டிப்பாக ஏன்ற செட்டில் தான் இருக்குது. இப்போ யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் யூஷுவலாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 1 ப்ளஸ் 2 ரூட் 5 இன்ட்டு 2 ப்ளஸ் 3 ரூட் 5 பாருங்கள் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளிகேஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ 1 2s are 2 1 இன்ட்டு 2 இன்ட்டு இப்படி பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னு பாருங்கள் 1 இன்ட்டு 2 1 2s are 2 ப்ளஸ் 1 இன்ட்டு 3 ஸோ 3 ரூட் 5 நெக்ஸ்ட் 2 இன்ட்டு 2 2 2s are 4 ஸோ 4 ரூட் 5 நெக்ஸ்ட் பாருங்கள் 2 3s are 6 2 3s are 6 ஸோ 6 ஸோ ரூட் 5 இன்ட்டு ரூட் 5 ரூட் 5 இன்ட்டு ரூட் 5 என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ன்னு வந்துடும். ஸோ என்ன ஆகிடுது 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் 4 7 7 ரூட் 5 ப்ளஸ் 3 5s are 6 5s are 30 ஸோ 30 ப்ளஸ் 2 32 ப்ளஸ் 7 ரூட் 5. ஸோ நம்மளுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் நம்பர் ஏதோ ஒரு நம்பரு அது கூட ப்ளஸ் ஆட் பண்ணி இன்னொரு நம்பர் கூட ரூட் 5 இருக்கணும். இதான் கண்டிஷன். இந்த மாதிரி செட்டு வருதுன்னு பார்க்க சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு வே எடுத்துக்கிறோம். ரெண்டு செட் எடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் அதையும் எப்படி இருக்குது பாருங்க, அது ஏ மாதிரியே இருக்குது. ஸோ விச் இஸ் பிலாங்ஸ் டு ஏ மாதிரியே இருக்குது. இங்கே போட்டுக்கலாம் விச் இஸ் பிலாங்ஸ் டு ஏ. therefore நம்ம என்ன கொஷின் கேட்டாங்க? யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் செக் வெதர்ன்றாங்க. therefore எஸ் கண்டிப்பாக எஸ் யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் இஸ் பைனரி. இது பைனரியான்னு கேட்டாங்க. பைனரி ஆன் ஏவை பொறுத்து யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.